சார், ஜேபி குரூப் ஆஃப் கம்பெனில இருந்து நீங்க சொன்னவங்க வந்திருக்காங்க. அவங்கள அனுப்பலாமா? வந்துட்டாங்களா? சூப்பர், உடனே அனுப்புங்க. ஓகே சார். யார் வேணும் வர்றது? நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் சேல் பண்றதுக்கு புதுசா ஆர்டர் பிடிக்கிறதுக்கு கொட்டேஷன் அனுப்பியிருந்தோம்ல, ஆமா. அதுக்கு ஒரு கம்பெனி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க மாமா. ஜேபி கம்பெனிஸ்ன்றது ரொம்ப பெரிய குரூப். ஃபாரின்லயே ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க. இவங்க மட்டும் நம்ம கிட்ட ஆர்டர் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டா நம்ம எதிர்பார்க்குற லாபத்தை சீக்கிரம் அச்சீவ் பண்ணிடலாம் மாமா. ஹலோ வாங்க வாங்க. ஹலோ சார். நைஸ் டு மீட் யூ. ஹலோ மேடம். ஹலோ சார். இவர் என்னோட மாமா கிருஷ்ணன், இந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட். ஓ, glad to meet you. ஹலோ. வணக்கம் சார். உட்காருங்க. உட்காருங்க. Thank you. தேங்க்யூ. நான் அனுப்பின கொட்டேஷனை பார்த்துட்டு நீங்க உடனே ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ரமா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து கொட்டேஷன் வந்திருக்கு. அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்க முடியும்? நீங்க வேற இப்பதான் பெரிய பெரிய ஆர்டர்ல டெலிவர் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டோம். அதுக்குள்ள கம்பெனியை பழைய ஸ்பீட்ல கொண்டு வந்துட்டீங்க போல. அதுக்கு தான் பெருசா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். கவலைப்படாதீங்க, அதுக்கு எங்களுடைய ஃபுல் சப்போர்ட் இருக்கும். அது விஷயமா தான் பேச வந்தோம். எங்களுக்கு இப்போ ஒரு 3 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் தேவைப்படுது. உங்களால அவ்வளோ பெரிய ஸ்கேல்ல ஆர்டர் டெலிவரி பண்ண முடியுமா? கண்டிப்பாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல 50 லட்சத்துக்கு எங்களுக்கு ப்ராடக்ட் டெலிவரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணிக்கலாம். நீங்க வேற இப்பதான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இவ்ளோ பெரிய ஆர்டரை பண்ணிருவீங்களா? அட, நாங்க ஏற்கனவே ப்ரொடக்ஷனை ஜாஸ்தி பண்ணிட்டோங்க. ஓகே. இப்பவே 50 லட்சத்துக்கான சப்ளை ரெடியா தாங்க இருக்கு. நாளைக்கே உங்களுக்கு நாங்க அனுப்பிடுவோம். ஓகே. அதுக்கப்புறம் கூட 3 ஷிஃப்ட் ப்ரொடக்ஷன் ரெடி பண்ணா நீங்க கேட்குற ஆர்டர் நாங்க கரெக்டா கொடுத்துருவோம். எங்க சைட்ல இருந்து எந்த பிரச்சனையும் வராது. ஓகே. மாமா சொல்ற மாதிரி எங்க சைடுல ப்ரொடக்ஷன் ஒர்க் ஃபுல் ஸ்விங்ல இருக்கு. அதனால நீங்க எவ்வளவு பெரிய ஆர்டர் கொடுத்தாலும் அதை ஈஸியா டெலிவர் பண்ணிடுவோம். சரி, ஓகே. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கான அட்வான்ஸா ஒரு 20 லட்சத்தை நாங்க தந்துடுறோம். பேலன்ஸை டிஸ்பேச் பண்ண உடனே கொடுத்துடுறோம். அப்போ அக்ரிமெண்ட்ல கொஞ்சம் சைன் பண்ணிடுங்க. மாமா, நீங்க சைன் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச் சார். சார், இந்த அமௌண்ட் அத மாமா கிட்டே கொடுங்க. ஆமா. சார், பென். ஓகே வேணும். எங்களுக்கு நாளைக்கு இந்த ஆர்டரை டிஸ்பேச் பண்ணிடுங்க. அப்போ ஓகே, நாங்க கிளம்புறோம். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மாமா, நான் தான் சொன்னேன்ல கண்டிப்பா நமக்கு பெரிய ஆர்டர் கிடைக்கும்னு. இப்ப பாருங்க, நாம எதிர்பார்த்ததை விட பெருசா ஒண்ணு கிடைச்சிருக்கு. ஆமா வேணும். நீ சொன்ன மாதிரியே நம்ம சப்ளை அதிகம் பண்ணதே நல்லதா போச்சு. ஆனா இவ்வளோ பெரிய ஆர்டர் நம்ம ரெடி பண்ணணும்னா அதுக்கு நம்ம கிட்ட இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் பத்தாதே. அதுக்கு என்ன பண்ண போறோம்? ஏற்கனவே நம்ம கம்பெனி இருக்கிற நிலமையில வெளியில இருக்கிற இன்வெஸ்டர்கிட்ட இவ்வளோ பெரிய பணம் புரட்டுறது ரொம்ப கஷ்டம். எப்படி இந்த ஆர்டர்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணி டெலிவரி பண்ண போகிறோம் வேணும்? கவலைப்படாதீங்க மாமா, அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அது மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா இந்த ஆர்டர் முடிக்கிறதுக்கு போதுமான பணம் கிடைச்சிரும். என்ன ஆனாலும் சரி மாமா, இந்த ஆர்டரை முடிச்சு கொடுக்கறதுல தான் நம்ம கம்பெனியோட எதிர்காலமே இருக்கு. அதனால எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிடலாம் மாமா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என்ன ஆச்சரியமா இருக்கு, 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க. ஏன் நாங்க சேர்ந்து வரக்கூடாதா என்ன? அதானே, எப்பவும் நானும் பவியும் சண்டை போட்டு தான் இருக்கணுமா? ஓ, இனிமே நாங்க சண்டை எல்லாம் போட மாட்டோம். ஏன்னா இப்ப நாங்க ஃப்ரெண்ட்ஸ். இத பாட்டி கிட்ட சொல்றதுக்காக தான் நாங்க வந்தோம். சரி சரி, வாங்க.
வந்து உங்க பாட்டி கிட்ட நீங்களே சொல்லுங்க. பாட்டி, நம்ம வீட்ல மத்தவங்க எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிட்டாலும் அர்ஜுன் மட்டும்தான் என் மேல கோவமா இருக்கான்னு நான் சொல்லுவேன்ல. இப்ப அவனும் என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டான் பாட்டி. அது மட்டும் இல்ல, நேத்து அவன் தான் எனக்கு தண்ணி குடிக்க வச்சு எனக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்தான் பாட்டி. ஆமாம் பாட்டி, நானும் இவ்வளோ நாள் தேவையில்லாமல் பவி மேலே கோவப்பட்டு அவளை என்னுடைய எனிமையாகவே பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இவ எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது பாட்டி. இதுக்கப்புறம் நான் பவி கூட சண்டை போடவே மாட்டேன் பாட்டி. எப்பவுமே நான் அவளை விட்டு கொடுக்கவும் மாட்டேன். பாத்தீங்களா பாட்டி, அர்ஜுனே எப்படி பேசுறான்னு? அன்னைக்கு கூட நான் உங்ககிட்ட நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகுவோமான்னு கேட்டப்போ நீங்களும் நம்பிக்கையா உங்க விரல அசைச்சிங்களா? இப்ப அதே மாதிரி நடந்துருச்சு பாட்டி. நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்களை இதுல இருந்து குணமாக்கி கண்மொழிக்க வைப்போம் பாருங்க. இது கண்டிப்பா நடக்கும் பாட்டி. அர்ஜுன், பாரு பாரு, நான் சொன்னல பாட்டி இந்த மாதிரி விரல் அசைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நாம பேசுறது கேக்கும்னு சொன்னல. நம்ம ஒண்ணு சேர்ந்தத பார்த்து அந்த சந்தோஷத்துல தான் பாட்டி விரல் அசைச்சு காட்டுறாங்க. கரெக்டா பாட்டி? பாரு பாரு, கரெக்ட்னு சொல்றாங்க. நீங்கள் இப்படி விரல சீக்கிறது மட்டும் எனக்கு போதாது. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நானும் பவியும் சண்டை போடாமல் சேர்ந்துருக்கிறத நீங்கள் கண்ணை முழிச்சு பார்க்கணும் பாட்டி. கண்டிப்பா அது நடக்கும் அர்ஜுன். பாட்டி நம்மளுக்காகவே கண் முழிச்சு எழுந்திருச்சு வருவாங்க பாரு. என்ன ரோஜாக்கா, பாட்டி எழுந்திருச்சிருவாங்கல்ல? நிச்சயமா பவி. நீங்க 2 பேரும் இப்படி சேர்ந்து இருக்கிறத பார்க்க எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க பாட்டியால அதை எப்படி பார்க்காம இருக்க முடியும்? குழந்தைங்களோட அன்பு எல்லா மாத்திரை மருந்துக்கும் மேலன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த அன்பு 2 மடங்கு அதிகமாயிருக்கு. அந்த அன்பு போதாதா உங்க பாட்டியை குணமாக்க? நீங்க இதே மாதிரி சேர்ந்துருங்க. கண்டிப்பா மேடம் குணமாகி வந்துருவாங்க. சரியா? சரிக்கா. மேடம், இந்தாங்க, நாங்க ரமாதேவி கம்பெனியோட போட்ட ஆர்டர் அக்ரிமெண்ட். என்னக்கா சிரிக்கிற? பின்ன நான் விரிச்ச வலையில வேணும் வசமா சிக்கிக்கிட்டானே, சிரிக்காம என்ன பண்ண சொல்ற? சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற கதையா? 20 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்து அவனை இந்த ஆர்டர்ல மொத்தமா லாக் பண்ணியாச்சுல. 3 கோடி ரூபாய் ஆர்டர் கிடைக்க போற குஷியில வேணும் பொருள் எல்லாம் ரெடி பண்ண போறான். ஆனா அது அவனுக்கு தெரியாது. கடைசியில அவனுக்கு போட போறது பெரிய நாமம் தான். ஆமா மேடம், ஆர்டர் டாக்குமெண்ட்ல சைன் பண்ணும்போது அவர் முகத்தை பார்க்கணுமே. 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி பளிச்சுன்னு இருந்தது. அது இருக்கட்டும், உங்க மேல வேணுக்கு எதுவும் சந்தேகம் வந்துடலையே? சேச்சே, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. மஞ்சு கேக்குறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. வேணு ஒன்னும் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. கிருஷ்ணா ஒரு முட்டாள். அவனை ஈஸியா ஏமாத்திரலாம். ஆனா வேணு விஷயத்துல அப்படி அசால்ட்டா இருக்க கூடாது. அதனால அவன் சைட்ல ப்ராடக்ட் ரெடி ஆகுற வரைக்கும் உங்க மேல சின்ன டவுட் கூட வந்துடக்கூடாது. புரியுதா? ஓகே மேடம்.
நீங்க சொன்ன மாதிரி இந்த வேலையை எந்த சிக்கலும் இல்லாம முடிச்சு கொடுத்துட்றோம். எங்க கமிஷன் மட்டும் கொஞ்சம் கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா போதும் மேம். அட என்னங்க நீங்க, எங்க மேடம் கொடுக்குற வாக்கு கல்வெட்டுன செதுக்கின வார்த்தை மாதிரி. ம், அவங்க சொன்ன வேலையை செஞ்சிட்டாலே உங்களுக்கு சேர வேண்டிய பணம் சரியா வந்து சேரும். ஓகே ஓகே சார். ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். வாங்க. அன்னைக்கு கூட ஜேபி குரூப்பை மீட் பண்ணணும்னு சொன்னப்ப ஏன் எதுக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா இப்பதான் மேடம் உங்க மாஸ்டர் மைண்டே எனக்கு புரியுது. ஆனாலும் எனக்கு ஒரு டவுட்டுக்கா. நாம எதிர்பார்த்த மாதிரி வேணும் 3 கோடி ரூபாய்க்கு ப்ராடக்ட் ரெடி பண்ணாதான் நம்மளால நஷ்டத்தை ஏற்படுத்த முடியும். ஆனா இவ்ளோ பெரிய ஆர்டர் அவங்க எடுக்க பெருசா பணம் தேவைப்படுமே. அந்த பணத்துக்கு அவங்க எங்க போவாங்க? ஆமால, இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. ஒருவேளை பொதுவான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னு வேணும் இந்த ஆர்டர் வேணாம்னு சொல்லிட்டா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு வேணுவ பத்தி நல்லாவே தெரியும். ரமா கோமால இருக்கிற இந்த நிலைமையில கம்பெனிய பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னு வேணு துடிச்சிட்டு இருக்கான். அதுக்கும் மேல என்கிட்ட விட்ட சவால்லையும் அவன் ஜெயிச்சு காட்டணும். அப்படி அவன் ஜெயிக்கணும்னா அதுக்கு இந்த ஆர்டரை அவன் முடிச்சு கொடுத்தே ஆகணும். அவனுக்கு இதுல இருந்து வர வழியே இல்ல. அது மட்டும் இல்ல, அவன் பிசினஸ் படிச்சவன். அதனால முடியாத ஒரு விஷயத்த முடியும்னு சொல்ற அளவுக்கு அவன் முட்டாள் இல்ல. அப்படின்னா வேணும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெடி பண்ணிடுவான்னு சொல்றீங்களாக்கா? கண்டிப்பா பண்ணுவான். ஏன்னா அந்த நம்பிக்கையில தான் அவன் அக்ரிமெண்ட்ல கையெழுத்தே போட்டிருப்பான். சரி மேடம், இப்ப நாம அடுத்து என்ன பண்ண போறோம்? வேடிக்கை பார்க்க போறோம். அடுத்து வேணு என்ன பண்ண போறாங்கிறத நாம பார்த்துதான் நம்மளோட மூவே இருக்க போகுது. வெயிட் பண்ணுவோம். என்னங்க, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்படி அமைதியாவே இருக்கீங்க. என்னென்ன, என்ன விஷயம்? வேணு, நீ ஆஃபீஸில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்னடா, மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? சேச்சே, பிரச்சனைலாம் இல்லைக்கா, நல்ல விஷயம்தான். இப்போதைக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சரக்கை உடனே டெலிவரி பண்றதா சொல்லியிருக்கோம். இதுக்கப்புறம் மீதி 2.5 கோடி ரூபாய்க்கு சரக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டா லாபமே நமக்கு 1 கோடி நிற்கும். என்னது, 1 கோடியா? ஆமாண்டி, 1 கோடின்னு சொன்னதும் உங்கள் அக்காவுக்கு ஆச்சரியத்தை பற்றியா வேணு? பின்ன இது என்ன சாதாரண விஷயமா? எல்லாத்துக்கும் காரணம் வேணு தான். அவன் தான் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தி மற்ற கம்பெனிக்கெலாம் கொட்டேஷன் அனுப்பி இந்த ஆர்டரை பிடிச்சிருக்கா. சூப்பர் மாமா. அப்படின்னா இந்த ஆர்டரை முடிச்ச உடனே கம்பெனி பழைய மாதிரி லாபத்துல ரன் ஆக ஆரம்பிச்சிரும்ல? ஆமா ஜோதி. சித்தப்பா, சொல்லு பவி. 3 கோடி ரூபாய்க்கு ஆர்டர்னு சொல்றீங்க. அப்படின்னா அதுக்கான சரக்கு ரெடி பண்றதுக்கு நமக்கு நிறைய பணம் தேவைப்படல? ஏய், நீ சும்மாவே இருக்க மாட்டியா? பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது முந்திரி கொட்டை மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஜோதி, பவி கரெக்டா தான் கேக்குறா. இவ்வளவு பெரிய ஆர்டருக்கான சரக்கு நம்ம தயார் பண்ணணும்னா அதுக்கு பெருசா பணம் தேவைப்படும். ஆனா ஏற்கனவே நம்ம கம்பெனி லாஸ்ல இருக்கிறதுனால எந்த இன்வெஸ்டரும் காசு தரமாட்டேன்றாங்க. பேங்க்லயும் லோன் கேட்க முடியாது. ஏண்டா, இப்பதான் ஒரு நல்ல நியூஸ் சொன்ன, உடனே இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற. அப்போ அந்த 1 கோடி ரூபாய் லாபம் வராதா? இவ ஒருத்தி அதுக்குள்ளே கோட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டா பாரு வேணு. முதல்ல ஆர்டர் ரெடி பண்ணுறதை பற்றி தான் யோசிக்கணும். அதுக்கப்புறம் தான் வரப்போகிற லாபம்லாம். அதுக்கு தான் நிறைய பணம் தேவைப்படும்னு சொல்றீங்களே, நம்ம அதை எப்படி ரெடி பண்றது? அதை ரெடி பண்றதுக்கு தான் நான் உன்னை யோசிச்சு வச்சிருக்கேன். ஆனா அதுக்கெல்லாம் நீங்க சம்மதிக்கணும். நம்ம வீட்டு பத்திரத்தை ஃபிளச் பண்ணி
அது மூலமா காசு ரெடி பண்ணலான்னு எனக்கு தோணுது. அப்படி செஞ்சா இந்த ஆர்டர் நம்ம கையை விட்டு போகாது. நானும் வேணும் பேசி தான் இந்த முடிவுக்கே வந்தோம். கடன் கேட்டு வெளியில் அலையிறத விட நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சே பணம் ரெடி பண்ணுறது தான் நல்லது. நீங்க பேசிட்டு இருங்க, இதோ வந்துடுறேன், ஒரு நிமிஷம். ஹலோ சித்தி. என்ன ஜோதி, வீட்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. புரியல சித்தி. வேணு புதுசா ஆர்டர்லாம் பிடிச்சிருக்கானாமே. ஆமா சித்தி, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏமா, நானும் இதே ஃபீல்டுல தானே இருக்கேன். பிசினஸ்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாம இருக்குமா? அப்புறம் புது ஆர்டரை பத்தி என்ன சொல்றாரு உங்க வேணு? அத பத்தி தான் பேச்சு போயிட்டு இருக்கு சித்தி. புது ஆர்டர் ரெடி பண்றதுக்கு வீட்டு பத்திரத்தை கேக்குறாங்க. வீட்டு பத்திரமா? எதுக்கு? ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு காசு வேணும்ல, அதான் வீட்டு அடமானம் வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்றாங்க. சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? அதுக்குள்ள நீங்க ஃபோன் பண்ணிட்டீங்க, அதான் பேசிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு தனியா வந்துட்டேன். என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. பெரிய ஆர்டர்னு வேற சொல்றாங்க. பேசாம சரின்னு சொல்லிட வச்சுத்தி. அவசரப்படாத, ஒண்ணு பண்ணு, யோசிச்சு சொல்றேன், கொஞ்சம் டைம் வேணும்னு மட்டும் சொல்லு. சரி சித்தி, ஆனா அவங்க இருக்க அவசரத்துக்கு நாளைக்கு என்ன முடிவுன்னு கேட்டா நான் என்ன பண்றது? என்ன பண்ணலாம்னு நான் சொல்றேன். நாளைக்கு சரிதாவை கூப்பிட்டுக்கிட்டு இங்க வா, பேசிக்கலாம். சரி சித்தி. சரி, நான் வைக்கிறேன். ஓகே. யார் ஜோதி ஃபோனில்? அது ஒன்றும் இல்லைண்ணே, என் ஃப்ரெண்டு தான். சரி, இந்த வீட்டு அடமானம் வைக்கிறதுக்கு உனக்கு ஓகே தானே ஜோதி? என்ன ஜோதி அமைதியா நிக்கிற? பணத்தை ஏற்பாடு பண்ண அது ஒன்று தான் வழி. இல்லைண்ணே, நான் கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லணும். எனக்கு ஒரு நாள் டைம் தரியா? என்ன பேசிட்டு இருக்க நீ? இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. மாமா விடுங்க மாமா. ஜோதி, ஒரு நாள் தானே, நீ யோசிச்சு நல்ல முடிவா சொல்லு. நாங்க வெயிட் பண்றோம். சரி மாமா. என்ன பவி, இந்த நேரத்துல தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ, எக்ஸாம் எழுதாததுனால ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? சாச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தப்பா. நீங்க சொன்ன மாதிரியே இது சாதாரண எக்ஸாம் தானே. இந்த எக்ஸாம்ல மிஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த எக்ஸாம்ல இன்னும் நல்லா எழுதி ஃபர்ஸ்ட் வர முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சித்தப்பா. அதுவும் இல்லாம முடிஞ்சு போன விஷயத்த பத்தி திரும்பவும் யோசிக்கிறதால என்ன யோசனை சொல்லுங்க? எப்படி பவி உன்னால எல்லாத்துலயும் இவ்வளவு தெளிவா இருக்க முடியுது? பெரியவங்க நாங்களே சில விஷயங்கள்ல தடுமாறுறப்போ சின்ன பொண்ணு நீ இவ்வளவு தெளிவோட இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீ சொன்ன மாதிரியே அடுத்த எக்ஸாம்ல நீ தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வர்ற, அது கன்ஃபார்ம். தேங்க்ஸ் சித்தப்பா, நீங்க சொன்னதுக்காகவே நான் கண்டிப்பா வருவேன். அப்புறம் சித்தப்பா, நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். சொல்லு பவி. இல்ல, நான் சின்ன பொண்ணுதான், இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன் பவி, நான் போய் உன்னை தப்பா நினைப்பனா? முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. என்கிட்ட என்ன தயக்கம் உனக்கு? இப்ப ஏதோ புது ஆர்டர் வந்திருக்கு, அதுக்காக வீட்டை அடமானம் வைக்கணும்னு பேசிட்டு இருந்தீங்கல்ல? ஆமா. அத கண்டிப்பா பண்ணணுமா சித்தப்பா? ஆமா பவி, இவ்வளவு பெரிய ஆர்டர் நம்ம கம்பெனிக்கு கிடைச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இதை நம்ம கரெக்டா செஞ்சு கொடுத்து நம்ம கம்பெனிக்கு லாபம் வர வச்சாதானே அத்தை எழுந்து வர்றப்போ அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அது கரெக்ட் தான் சித்தப்பா. ஆனா இதுக்காக வீட அடமானம் வைக்கிறது தான் ஒரு மாதிரியா இருக்கு. அதுவும் பாட்டி வர இப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு தெரியாம இது செய்யலாமா? வேற வழி இல்ல பவி. வேற எங்கேயும் நமக்கு கடன் தர மாட்டாங்க. இல்லனா
நானே இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருப்பேனா சொல்லு? எனக்கு உன்னோட பயம் புரியுது. ஆனா பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம்தான். எவ்வளவோ பேர் இப்படி ரிஸ்க் எடுத்து பிசினஸ்ல பெருசா ஜெயிச்சிருக்காங்க. அதனால நீ என்ன நம்பு. இதுல எந்த தப்பும் வர்றதுக்கு நான் விட மாட்டேன். நான் எப்பயுமே உங்களை நம்புவேன் சித்தப்பா. அப்படின்னா ஒண்ணு பண்ணலாமா? எப்பவுமே நான் பாட்டி கிட்ட ஏதாவது கேட்டா அவங்க விரல் அசைச்சு அதுக்கு பதில் சொல்லுவாங்க. அதே மாதிரி இத பத்தியும் நம்ம கேட்கலாமா சித்தப்பா? பாட்டிக்கு இதுல இஷ்டம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க பதில் சொல்லுவாங்க. குழந்தைகளோட உலகமே தனிதான். சரி, ஓகே, உனக்காக அதையும் பண்ணிடலாம். ஜோதி ஒரு நாள் டைம் கேட்டிருக்கா. அவளோட முடிவையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரியும் செஞ்சிடலாம். ஓகேவா? ஓகே சித்தப்பா. சரி, நீ போய் படு. இப்போதானே ஃபீவர் சரியாயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இந்த மாதிரி சீரியஸான விஷயங்களை எல்லாம் யோசிச்சு ஸ்ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்க கூடாது. சரியா? போ. சரி சித்தப்பா.